வரப்போகிற நாட்களில் தங்கம் நிலவரம் என்ன, ஏறுமா இறங்குமா அப்படின்றத சும்மா ஓரலாக பார்த்துருவோங்க சில டேட்டாஸை வச்சு. வணக்கம், நான் ராஜ்குமார். முதலீடு நம்ம தங்கத்தின் மட்டும் முதலீடு கிடையாதுங்க. தங்கம், நிலம், பங்குச்சந்தை, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம். தங்கத்தில் முதலீடு பண்ணுற எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்திய பொருளாதாரத்தை விட அமெரிக்க பொருளாதாரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தங்கம் வாங்குறீங்க, தங்கத்து மேலே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 100% என்ன பண்ணணும்னா, நீங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம ஏற்ற இறக்கங்களை கணிக்க முடியும். என்ன காரணம்னா, நீங்கள் உள்ளூரில் நம்ம ஊரில் ஃபிசிக்கலாக தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணணும், அங்கே நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். தங்கத்தை விலை நிர்ணயம் பண்ணுறது அமெரிக்க டாலர் தான். அதோட பேலன்ஸ், அதாவது அவங்க ஊரில் டாலர், அவங்க டாலருக்கு இந்திய ரூபாய் என்ன மதிப்பு, அந்த டாலர் ஒரு அவுன்ஸ் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இந்தியாவில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நிறையா டேட்டாஸ் வரும். எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, இந்த மாதம் மல்லிகை ஜாமான் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறவர் போய் எவ்வளோ வாங்கினார், வீடு கட்டினாரா, புது கார் வாங்கினாரா, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாரா, இருக்கிற சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணாரா, அவருக்கு வேலை நிரந்தரமாக இருக்கா. என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறத அதிகப்படியாக செலவழிப்பாங்க. அவங்க சேர்த்து வைக்கிறத விட செலவு பண்ணுவாங்க. அவங்க பொருளாதாரத்தை நினச்சி பயந்தாங்க அப்படின்னா அவங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பங்குகள் மேலேயோ இல்லை தங்கத்தின் மீதோ முதலீடு பண்ணுவாங்க. அவங்க ஜிடிபியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கன்சியூமர் தான். ரொம்ப அவங்க செலவு பண்ணுறனால தான் என்னென்னா, அங்கே இப்போ விலைவாசி அதிகமாக இருக்குது. அவங்க ஜாலியாக சம்பாதிப்பாங்க, ஜாலியாக செலவு பண்ணுவாங்க. அவங்க என்றைக்காவது பயந்து நான் சேஃப்டி பண்ணணும்ப்பா அப்படின்னாங்கன்னா அவங்க போகிறனால தான் அந்த தங்கம் விலையெல்லாம் உயருது. அப்போ சில டேட்டாஸ் டெய்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக இன்றைக்கி டேட்டாஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 2 டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2 என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேர் மிக்சன், இருங்க எனக்கு அந்த இங்கிலீஷ் பேர்லாம் சிலது வாயில் நுழையாது. அதாவது மிக்சன் கன்சியூமர் சென்டிமெண்ட் அப்படின்வாங்க. மிக்சன்றது ஒரு பல்கலைக்கழகம், அங்கே இருக்கிற ஒரு சர்வே எடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு பல்கலைக்கழகம், அவங்க ஒரு யூனிவர்சிட்டி தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் மக்கள்கிட்ட கணக்கெடுப்பாங்க. எப்பா வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது, விலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாதமும் நம்பகமாக என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 55.2 ப்ரீவியஸ், அதாவது போன மாதம் இருந்துச்சு. இந்த மாதம் ஒரு 54.5 லைட்டாக பொருளாதாரத்தில் வீக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிச்சு, அதாவது மக்கள் கணிச்சிருக்காங்க. சாரி, அந்த டேட்டாஸ் எல்லாம் சிலர்லாம் அனலைஸ் பண்ணி முன்னாடியே சொல்லுவாங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 51, கிட்டத்தட்ட 4% எடுத்துக்கலாம். நம்ம சதவீதம் எடுத்துக்கோங்களேன். 4% என்ன இருக்குன்னா, மக்களுக்கு பொருளாதாரத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. என்னமோ ஒரு பயமாக இருக்குப்பா, விலைவாசியெல்லாம் கொஞ்சம் ஏறுது, நிறைய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் பிரச்சனை என்ன ஆகிப்போச்சு, கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் பயந்தால் என்ன ஆகும், தங்கம் விலை உயர்ந்துடும். நான் காலையில் வீடியோ போட்டிருப்பேன் என்னென்னா, தங்கம் விலை டவுன் ஆகிருக்குன்னு. இப்போ டேட்டாஸை நான் சொல்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, நான் காலையில் 14,022 கேரட்டு, இப்போ ட்ரேட் ஆகிறது 14,169. நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு. நம்ம அதிலேருந்து ஒரு 50 ரூபா சேர்த்து தான் நம்ம ஊரில். அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு 14,220, சனிக்கிழமை, நாளைக்கு ஆகஸ்ட் 15 ஆக்சுவலாக லீவு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் லீவு. ஆக மொத்தத்தில் நம்ம ஊரில் தங்கத்தோட விலை நைட்டு க்ளோஸ் ஆகிறத பொறுத்து நமக்கு இந்த ரேஞ்ச் ட்ரேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நான் காலையில் வீடியோஸ் பண்ணுறேன், வீடியோஸ் ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அன்றைக்கி என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 2 டேட்டாஸ் வந்திருக்கு. இது எல்லாமே தங்கத்துக்கு உண்டான பாசிட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் சேல்ஸ் MOM, அதாவது மந்த் ஆன் மந்த்து ரீட்டெயில் சேல்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கிற கன்சியூமர் பொருளெல்லாம் மக்கள் நிறையா வாங்கினாங்களா, செலவாக இருக்கா அப்படின்றத ஒரு கணிப்பு. அதில் போன மாதம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 0.2 இருந்தது. இந்த தடவை வாங்குறதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஒரு 0.1% வரும், 1% வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சது என்ன ஆகி போச்சுன்னா -0.6. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் வாங்குறத காசை சேஃப்டி பண்ணுறாங்க, செலவழிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கி அந்த டேட்டாஸ் ரிலீஸ் ஆனனால
இப்போ வந்து நமக்கு என்ன ஆகிப்போச்சு, தங்கம் வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி தரவுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஃப்யூச்சரில் தங்கத்தை வந்து விலை ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ்ன்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம தங்கம் வந்து ஏறுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள். நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், போர் வந்தால் ஏறும்னு. அப்போ போர் வந்தால் எல்லாருக்குமே தெரியும், போர் வந்தாலே பிரச்சனை தான்ப்பா. அடி வாங்குறது பங்குச்சந்தை அடி வாங்கும். மெயினாக வந்து பங்குச்சந்தை தான் அடி வாங்கும். மக்கள்கிட்ட வந்து காசு புழங்காது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, தங்கத்து மேலே முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அது போக டேட்டாஸ்லாம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக ரிலீஸ் பண்ணுறேன், அவ்வளோ இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டே விஷயந்தான், இந்த மிக்ஸ் அண்ட் கன்சியூமர் சென்டிமெண்ட் அண்டு ரீட்டைல் சேல்ஸ், இது ரெண்டும் தான். ஆனால் இன்றைக்கி மட்டுமே ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் நான் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, வீடியோஸே பத்தாது. அடுத்து வரப்போகிறதுல நாட்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அது வந்து ஒரு 6 மணிக்கு 2 இது வரும். பில்டிங் பர்மிட் நம்ம ஊர் மாதிரியே தாங்க. ஒரு புது வீடு கட்டுறதுக்கு எத்தனை பர்மிட் வந்து ஒவ்வொரு லோக்கலில் வந்து வந்திருக்கு அப்படின்ற அதோட டேட்டாஸ், அதெல்லாம் மில்லியன் கணக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பர்சன்டேஜ் சொல்லுவோம், சிலதெல்லாம் மில்லியன் சொல்லுவோம். அவங்களோட அமௌண்ட்டை வச்சுக்கோங்களேன், எத்தனை வந்து வந்திருக்கு. அது மாதிரி புதிய பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் தான். எனக்கு இந்த மாதத்துக்கு புது பில்டிங் கட்டுறதுக்கு இவ்வளோ வந்து டாக்குமெண்ட் வந்திருக்கு. அதை எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு 1000 அப்ளிகேஷன் வருது, 1000 பேரும் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அதில் எவ்வளோ பேர் பண்ணாங்க அப்படின்ற டேட்டாஸ் வந்து 18ஆம் தேதி வருது. ஸோ இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு என்னென்னா, இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு. பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும். வீடெல்லாம் கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம், காசு புழங்குதுப்பா வீடாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகுனா ஏறும் இல்லைன்னா இறங்கும். இதை வச்சு தான் தங்கம் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது சின்ன டிப்ஸு. இன்னமும் டேட்டாஸ்லாம் எடுத்து சொன்னால் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வீடியோ பத்தாதுங்க. நீங்கள் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பொறுத்து நான் வரப்போகிற நாட்களில் ஒரு நீங்களே கணிச்சிடலாம். இன்றைக்கி காலையில் இந்த டேட்டாஸ்லாம் வருது, ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தங்கம் வந்து நம்ம ஈஸியாக வாங்கி விற்கிறத ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வர்றது கண்டிப்பாக முடியும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 19ஆம் தேதி தாங்க ரொம்ப மெயின். நம்ம போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 11:30 மணிக்கு கெவின் வாஷா அமெரிக்கா அவர் வந்து பேசுகிறத நம்ம நிறைய பேர் தங்கத்தை வந்து நியூஸாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெடரல், இருங்க நான் ஃபுல்லாக எடுத்துட்றேன், எனக்கு இங்கிலீஷில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதாகாது, இங்கேயோ வருமேங்க. அதாவது FOMC மினிட்ஸ் அப்படின்வாங்க, ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. அதான் நான் சொல்லியிருப்பேன் 12 பேர் உள்ள கமிட்டி வந்து அந்த ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அதே கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நைட்டு வந்து விவாதம் பண்ணுவாங்க. அப்போ விவாதம் பண்ணுறப்ப மினிட்ஸ் அப்படின்றது என்னென்னா விவாதம் தானே. அந்த விவாதத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க, எப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பொருளாதாரம் வீக்காக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் ஆகும். பொருளாதாரம் நல்லா இருக்குது, ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து அவங்க ஃபெடரலோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒன்று குறைக்கணும், இல்லைனா ஏற்றணும், இல்லைனா அப்படியே சஸ்டைனாக பண்ணணும். இறக்குனா என்ன நடக்கும், நமக்கு இந்த எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேங்க. அங்கே வந்து வட்டியை குறைச்சாங்கன்னா தங்கத்து மேலே போவாங்க, வட்டியை ஏற்றுனாங்கன்னா தங்கத்தை டவுன் ஆகும். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனால் இதுக்கு நான் டிப்ஸ் வேணும்ல. இவங்க எல்லாமே நம்மளை வந்து ஒரு பதட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மீட்டிங்கில் நிறையா பேசுவாங்க. அதில் வந்து நிறையா பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஹவுஸ் சேல்ஸ் குறைஞ்சி போச்சு, நம்ம டாலர் வந்து மதிப்பு இல்லாமல் கொஞ்சம் குறையுது அப்படின்னு. ஏன்னா இப்போவும் டாலர் பாருங்கள் 95.42, 97 போய் கொஞ்சம் டவுன் தான். இது அவங்கள பொறுத்தவரை டவுனு. நம்மளை பொறுத்தவரை ₹1, நம்ம அமெரிக்கா டாலர் ₹1 எங்கே இருக்குது, நம்ம $95 ஒரு டாலர் வாங்கினா ₹95.42 செலவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் யோசித்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தங்க முதலீடு வந்து பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே வாட்ச் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக காலையில் வீடியோஸ் வந்து போடுறேன். தங்கம் வந்து வாங்குறவங்க தங்கத்தை பொறுத்தவரை ஒரு சேமிப்பாக பாருங்கள், அதை ஒரு முதலீடாக பார்க்காதீங்க. சேமிப்பு அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மகிட்ட சிறுக சிறுக மாதமானால் போய் என்ன பண்ணுவோம், சீட்டு கட்டி வைப்போம். அதுதான் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். சேமிப்பு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. தங்கம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நார்மலாக இருக்கும். ஏன்னா தங்கத்தோட ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சளவுக்கு டவுனே ஆனதில்லை. அரசர்கள் காலத்தில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நிலத்துக்கும் ப்ளஸ் வந்து தங்கத்துக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னமும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ வந்து தங்கத்தோட மதிப்பு என்றைக்குமே குறையாது. அது வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை போய் ஏறுமா இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பதட்டமாக தான் வச்சுருக்கோம். தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு சின்ன முதலீடு. நிலம் வாங்குறது ஒரு சேஃப்டியான இதாக இருந்தாலும் நம்ம உடனே என்ன பண்ண முடியாது, காசு பண்ண முடியாது.
இதை பொறுத்தவரை உடனே காசு பண்ணலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை 15%, உலக நாடுகளில் இருக்கிறத விட 15% நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் தங்கத்தை வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்குமதி வரியை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. கோல்டுக்கு இறக்குமதி வரியே இல்லைப்பா அப்படின்னா ஒரே நாளில் 15% வந்து தங்கம் இறங்கும். இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. திடீர்னு 15% ஏற்றுறோம்ப்பா, 15 30 தங்கத்தை இறக்குமதி பண்ணோன்னா 30% சொன்னால் 15% நம்மகிட்ட இருக்க தங்கம் வந்து ஏறும். இதெல்லாம் வந்து நடந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம விற்க போகிற நேரத்தில் ஒரு 15% ஏறிட்டு நம்ம வாங்க போகிற நேரத்தில் 15% இறங்கினா நல்லா தான் இருக்கும். பட் இதெல்லாம் நடைமுறைக்கு பார்ப்போம் நடக்குது அப்படின்னு சொல்லி. மொத்தத்தில் தங்கம் நாளை காலையில் ஏறுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இனி அடுத்து வரப்போகிற 19ஆம் தேதி மீட்டிங்கு அது இதுன்றதை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது ஒன்று தான், தங்கத்தை பொறுத்தவரை ஏறும் இறங்கும்னு கணிக்கவே முடியாது. நல்லா பாருங்கள், போச்சு 16க்கு போச்சு, திருப்பி வந்து ரொம்ப நாளாக அப்படியே இந்த 13க்கும் 14க்கும் இழுத்துக்கிட்டு அலையுது. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. தங்கத்தை பொறுத்தவரை ஒரு என்ன சொல்லலாம், வாங்கி அப்படியே பொறுமையாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் பிஸ்னஸாக பார்த்து ஏறுமா இறங்குமான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். சரி, ஓகே, நம்ம வந்து லென்த்தாக போயிடுச்சு. வரப்போகிற நாட்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தங்கத்தை பற்றி முழு விவரமாக தெரிஞ்சுக்கலாம். முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி சீட்டு போட்டு சேர்த்துக்கங்க. இல்லை காசு வருதா, போய் அன்றைக்கெல்லாம் ரேட்டை பார்க்காதீங்க, போய் வாங்குங்க. ஒரு மாதத்தில் நம்ம என்றைக்கு தங்கம் வாங்குறதா, என்றைக்கு வாங்கலாம் அப்படின்றத நம்ம வந்து வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். சில டேட்டாஸ் வந்து இப்போ இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே தங்கத்துக்கு பாசிட்டிவ் நியூஸை தான் கொடுத்துட்ருக்கு. பட் அது வந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத வந்து டாலரில் 4600 டாலருக்கு மேலே போனால் தான் நம்மளால் சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம சைடுவே தான். அப்போ 4600 அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வரப்போகிற டேட்டாஸ் தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் வரப்போகிற நாட்களில் என்ன லிமிட்டேஷன் பண்ண முடியும் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை வந்து சமர்ப்பிங்க கமெண்ட்ஸில். அப்போ தான் என்னோடய வீடியோ குவாலிட்டியிலேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.